ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மயிலாப்பூரோட பார்ட் 2 பார்க்க போகிறீங்க. கற்பகம் மெஸ்ஸில் சாப்பிட்ட வரைக்கும் நான் உங்களுக்கு பார்ட் 1 சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நாங்கள் முக்கியமான அந்த நவராத்திரி, மயிலாப்பூர்னாலே நவராத்திரி களை கட்டும் இல்லை. ஸோ நிறைய பொம்மைங்க லேட்டஸ்ட் நவராத்திரிக்கு என்னென்ன ஐட்டம் கிடைக்குமோ அது அங்கே மயிலாப்பூரில் வந்துடும். இன்னும் ஸ்ட்ரீட்டில் பொம்மைகள் அதெல்லாம் இப்போ தான் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் அங்கங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் போகிறப்போ சுத்தமாக ஆரம்பிக்கலை. நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா ஃபேவரட்டான விஜயா ஸ்டோருக்கு போனோம். 2 இடம் போவோம். ஒன்று கிரி, அதுக்கப்புறம் விஜயா ஸ்டோரு. இந்த வாட்டி விஜயா ஸ்டோருக்கு போனோம். கிரி போக டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் தடவை நான் போனேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்பா விஜயா ஸ்டோர் போனாலே போதுங்க, அவ்வளோ ஐட்டம் கிடைக்குது. ரொம்ப 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 லேட்டஸ்ட்டான வைரலான நவராத்திரிக்கு தேவையான அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஐட்டம் இங்கே கிடைக்குது. எம்டிஎஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த தடவை நிறைய அந்த படிக்கட்டு மாதிரி குட்டி குட்டியாக மினியேச்சருக்கு வைக்கிற மாதிரி நிறைய இந்த ஸ்டூல்ஸு, ஸ்டாண்டு எல்லாமே இருந்துச்சு. விஜயா ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா இல்லாத ஐட்டமே இருக்காது. சுவாமிக்கு தேவையான அத்தனை ஐட்டமும் அதில் இருந்தது. இந்த தடவை சின்ன சின்ன கிஃப்ட்ஸு கொடுப்பாங்க இல்லையா, நவராத்திரிக்கு கொடுக்கக்கூடிய குட்டி குட்டி கிஃப்ட்ஸ்லாம் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஓவர் வியூ காட்டுறேன். எதை ஷூட் பண்ணுறது, எதை ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிலங்க. அவ்வளோ ஐட்டம் இருந்ததுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிராஸில் அவ்வளோ ஐட்டம் இருந்ததுங்க. நான் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இங்கே இல்லாத ஐட்டமே கிடையாது. விளக்குன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ சைஸ் வாரியாக அவ்வளோ விளக்கு இருக்குது ஒரு பக்கம். ரொம்ப ரொம்ப க்யூட்டான குட்டி குட்டியாக நம்ம கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்னா பிராஸ்லேயே இந்த தடவை நிறைய தட்டு, கப்பு, சின்ன சின்ன டம்ளர்ஸ் மாதிரி நிறையா இருந்தது. அதுவே ரொம்ப நாளி பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக நம்ம அந்த பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் அத்தனையுமே அவ்வளோ சைஸ் வாரியாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தான் குங்குவச்சி மொழிலாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்குங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த மீனாக்காரி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி ஒர்க்கில் இந்த தடவை குங்குவச்சி மொழி அவ்வளோ வந்தது. க்யூட்டாக நமக்கு அந்த பூஜைக்கு கொண்டு போகக்கூடிய சாமான்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தட்டுலேருந்து, டம்ளர்லேருந்து, அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்தில் ஊற்றுறதுலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் பூஜைக்கு தேவையான தட்டு, குங்குமம், சந்தன பேலா அதெல்லாம் இருந்தது. விளக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என் ஹைட்டு வரைக்கும் விளக்கு, சின்ன விளக்குலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடி வரைக்கும் விளக்கு அவ்வளோ சைஸ் வாரியாக இருந்துச்சு. இப்போலாம் பயங்கரமாக பிராஸ் விலை ஏறிப்போச்சு, உங்களுக்கே தெரியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த ரேட்டுக்கும் இப்போ பார்த்த ரேட்டுக்கும் எங்கேயோ போயிடுச்சு பிராஸு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நமக்கு இதெல்லாம் ஆன்டிக் கலெக்ஷன் இல்லையா, ஒரு சில பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எப்படி கோல்டு விலை சரசரன்னு ஏறுதோ அதே மாதிரி பிராஸு, காப்பர் எல்லாமே சில்வர்லேருந்து எல்லாமே ஏற ஆரம்பிக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இது மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம அந்த பிராஸ்லாம் நம்ம தாராளமாக நீங்கள் சேகரிக்கலாம். இப்போல்லாம் இன்னும் 4 வருஷம் கழிச்சு போனாக்கா எவ்வளோ விலை வரும்னே தெரியாது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுவாமி ஐடியல்ஸ் நிறைய இருந்ததுங்க. நம்ம குபேரன், நீங்கள் நிறைய பேர் என் வீடியோஸ் பார்த்துட்டு இந்த குபேரன் சிலை வேணும் கேட்டுன்னு இருந்தீங்க. அந்த குபேரன் சிலை விஜயா ஸ்டோரில் இப்போ நிறைய வந்திருக்கு நவராத்திரிக்கு. அதே மாதிரி இதை மாதிரி நம்ம தாம்பூலம் கொடுப்போம் இல்லையா, தாம்பூலம் கொடுக்கும்போது தட்டோடையே ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் அந்த தட்டோடையே டிஃப்ரெண்ட்டான தட்டுகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த ஜூல கிருஷ்ணருக்கு, ராமருக்கு இதெல்லாம் வைப்போம் இல்லையா, நம்ம அதே மாதிரி அழகாக சின்னதாக ஊஞ்சலும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் ஃபுல்லும் நகைங்க. சுவாமிக்கு இந்த பெருமாளுக்கெலாம் பார்த்திங்கன்னா கோவிலில் பெரிய நகையாக காசி மாலை போடுவாங்க இல்லையா, அது மாதிரி பெரிய காசி மாலைங்க. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பெரிய காசு மாலையிலேருந்து, ஹாரத்துலேருந்து, நெக்லஸ்லேருந்து, அதே மாதிரி பரதநாட்டிய செட்டு என்ன வேணாலும் இருக்கும் உங்களுக்கு. ஆண்டாள் கொண்டை தனியாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹாரம்லாம் சூப்பராக ஸ்டோன் வச்சு, ரொம்ப ப்ரெசிஷியஸ் ஸ்டோன் வச்சு கிடச்சிது. அதே மாதிரி சுவாமிக்கு பார்த்திங்கன்னா நம்ம அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அலங்காரம் பண்ணுறதுக்கு நிறைய நகைங்கள்லாம் வாங்குவோம் இல்லையா, அதெல்லாம் வாங்கணுன்னா நீங்கள் வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிறது இது மாதிரி வெல்கம் கேர்ள்ஸ் ட்ரெஸ் பண்ணி நம்ம நவராத்திரி கோலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வைப்பாங்க. முன்னாடிலாம் கிடைக்காது சென்னையில். பூனேலேருந்து நிறையா பேர்லாம் வாங்கின்னு வைப்பாங்க. பூனேயில் தான் அந்த பொம்மையெல்லாம் நிறையா பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் விஜயா ஸ்டோர்லேயே இது மாதிரி பொம்மைங்க இப்போ நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, நம்ம கவரிங் நகைங்க எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கிரீடம் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வைக்கிற கிரீடம் சைஸ் வாரியாக இருக்குங்க. சின்ன சுவாமிக்கு
குட்டியாக இன்ச்சு வயசில் ஆரம்பித்து பெருசாக சுவாமிக்கு நம்ம வைக்கணுன்னாலும் உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி சுவாமிக்கு மாலை கோக்கிறதுக்கு ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் ஹாரம் வந்து இருக்குது. எல்லா ஸ்டோனுமே வந்து பளபளன்னு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிராஸ்லேயே ஐடியல், சுவாமி ஐடியல் நம்ம வீட்லேயும் வச்சு வழிபடுவோம். அப்புறம் கோவிலுக்கு வாங்கின்னு போவாங்க. இந்த ஆஞ்சநேயர் கதை, ஐயப்பன் சுவாமிக்கு 18 படிக்கட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது 18 படிக்கட்டோடு ஐயப்பன் சுவாமியை வச்சு வழிபடுவாங்க ஒரு சில பேர் இல்லையா, அதெல்லாம் அங்கே கிடைக்கிறது. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு கதை ஒரு சில பேர் வந்து வீட்லேயே வந்து அதை ஒரு மாதிரி சிம்பிளாக வந்து தொங்க விடுவாங்க. ஆஞ்சநேயர் சிலையை வச்சு ஒரு சில பேர் வழிபடுவாங்க, ஒரு சில பேர் இந்த கதையே வச்சு வழிபடுவாங்க. அழகழகான நகைங்க, அவ்வளோ அழகழகான விஷயங்கள் வந்து விஜயா ஸ்டோரில் வந்து இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான நவராத்திரி கிஃப்ட்ஸுக்கான ஐட்டம். பிராஸ் விளக்கு ஒரு சைடு ஃபுல்லும், விளக்குலேயே பிராஸ்லேயே வித்தியாசமான விளக்குகள். அப்புறம் தாம்பூலத்துக்கு தேவையானதெல்லாம் கீழே ஃபுல்லும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த படிக்கட்டு இப்போ ட்ரெண்டிங்காக வந்திருக்குங்க. நீங்கள் அந்த படிக்கட்டு வந்து ஸ்டீலில் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கிது. அதை வந்து நம்ம அந்த மசாலா பாக்ஸ் வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது பார்த்தேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2வது ஃப்ளோர் ஃபுல்லுமே இது மாதிரி மாலை, இந்த ஹாலோவன் சொல்லிட்டு இப்போ ஒரு அந்த குழந்தைங்களுக்கு மத்தியில் அந்த இது ஒரு ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு இல்லையா, அதுக்கு கூட ஒரு மண்டை ஓடுலாம் இருக்கிற மாதிரி அது ஒரு வேளை ஏதாவது ட்ராமாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மகிஷாசுர மர்த்தினிக்கு அந்த பக்கம் அரக்கன் வேஷம் போடும்போது அந்த மாதிரிலாம் போட்டு வேஷம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரிலாம் இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமாக. அதே மாதிரி அங்கேயுமே வரலட்சுமி நோம்புக்கு எப்படி அலங்காரம் பண்ணணும்னு அவங்களே அலங்காரம் பண்ணி டெக்கரேட் பண்ணி அவ்வளோ அழகாக அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அழகாக அவ்வளோ தெய்வீக கலையோடு அந்த அம்பாள் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் சுவாமிக்கான ட்ரெஸ்ஸு, சின்ன சைஸ்லேருந்து நம்ம நிறைய சில வீட்டில் வச்சு அபிஷேகம்லாம் பண்ணுவோம் இல்லையா, குட்டி ட்ரெஸ்லேருந்து ஆரம்பித்து பெரிய பாவாடை நம்ம சுவாமிக்கு போடுறதுக்கான பாவாடைங்க அவ்வளோ கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வேட்டி, பெருமாளுக்கான மாலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க அங்கே. உங்களுக்கு தெரியாது இல்லை, நிறைய பேர் போயிருப்பீங்க, விஜயா ஸ்டோர் போகாதவங்களே இருக்க முடியாது. ஆனால் வந்து கொஞ்சம் நீங்கள் ஆன்லைன்லலாம் நிறைய பார்க்குறது அத்தனையுமே நீங்கள் விஜயா ஸ்டோர் போனால் வாங்கலாம். அப்புறம் லாஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் கொலு பொம்மை. நான் கொலு பொம்மையை பற்றி நான் வந்து சொல்கிறேன். அவ்வளோ எக்ஸலண்ட்டான செட்டுங்க, எல்லாம் புதுசான செட்டு, வித்தியாசமான செட்டு வந்து இந்த தடவை வந்திருக்கு. விஜயா ஸ்டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாமினல் ரேட் வந்து மற்ற இதோடு நான் கம்பேர் பண்ணுறச்சு விஜயா ஸ்டோரோட ரேட்டு ஓரளவு நாமினலாக தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ கூட்டம் அங்கே வருது. எக்ஸலண்ட்டான பொம்மைங்க, ஒரு ஃப்ளோர் அசந்து போயிட்டேன், அவ்வளோ பொம்மை. அது தவிர வந்து கேட்டிங்கன்னா அங்கே கிடைக்காத பொம்மையே இல்லைங்க. அது தவிர குடோனில் வேறு நிறையா வச்சுருக்காங்க. நம்ம வேணும் அப்படின்னா அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. நாங்கள் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு பொம்மையாக வந்து பார்த்தோம். மரப்பாச்சி பொம்மை வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா, அந்த மரப்பாச்சி பொம்மை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்க. நம்ம அலங்காரம் பண்ணியும் வச்சுருக்காங்க, வந்து அலங்காரம் பண்ணாமல் வேணும்னாலும் அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. இந்த கலசத்துக்கான அலங்காரம் நீங்கள் வந்து வாங்கணும், செட்டு வாங்கணும், கலசம் வச்சு லேடிஸ் வந்து டெக்கரேஷனுக்காக நிற்கிற மாதிரி வெல்கம் கேர்ள் மாதிரி வேணும்னாலும் இருக்குது. அதே மாதிரி கல்லில் வந்து விநாயகர் வச்சுருந்தாங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. நம்ம நார்மலாக பார்க்குற பொம்மையை தாண்டி வள்ளலார், சங்கராச்சாரியார், அப்புறம் வந்து அதை மாதிரிலாம் வந்து செயின்ட்ஸ் அதெல்லாம் வந்து நிறையா இருந்தது. மாப்பிள்ளை பொண்ணு அலங்கார செட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி லக்ஷ்மி, நீங்கள் வந்து அஷ்டலக்ஷ்மி செட்டு டிஃபால்ட்டு, தசாவதாரம் செட்டு டிஃபால்ட். ஒரு கொலுனாலே நம்ம இதை வாங்கி வச்சுருவோம், ஏன்னா நிறைய பொம்மை இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த தடவை வந்து தசாவதார செட்டு, அஷ்டலக்ஷ்மி செட்டையும் தாண்டி கிருஷ்ணர் பொம்மையே அவ்வளோ எக்கச்சக்கமான கிருஷ்ணர் பொம்மை. அதே மாதிரி இப்போ ரங்கோலி வந்திருக்கு இல்லையா, பெருசான ரங்கோலி, உடன் ரங்கோலி எல்லாமே வந்து கிடைக்கிது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணுன்னா கூட இதை மாதிரி குட்டியாக வாங்கி கொடுக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்னா அங்கே போய் நீங்கள் தேடலாம். நான் மரப்பாச்சி பொம்மையே வந்து சொன்னேன் இல்லையா, அதுவே அலங்காரம் பண்ணியே வச்சுருக்காங்கங்க. நம்ம வந்து வாங்கி அலங்காரம் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி வெட்டிங்க்கு வேணுனாலும் அந்த மாப்பிள்ளை பொண்ணு அலங்காரம் வச்சு அந்த நிலங்குக்கு எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாமும் அங்கே வந்து கிடைக்கிறது. நீங்கள் போய் விஜயா ஸ்டோரில் அந்த வெட்டிங்க்கு நிலங்கு வைக்கிறதுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். மரப்பாச்சி பொம்மையும் அவ்வளோ அழகாக எக்ஸலண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. இதை வந்து இப்போது டிஃப்ரெண்ட்டாலாம் டெக்கரேட் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி பண்ணுறதை விட சுவாமி அலங்காரம்லாம் கூட இப்போ வந்துருச்சு. முருகன் வள்ளி தெய்வானையோட அது மாதிரிலாம் கூட உங்களுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக ராஜ அலங்காரம்லாம் கூட பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே ரெடிமேடாகவே நகையெல்லாம் அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க.
இதை தாண்டி வித்தியாசமான செட்டுங்க. அதாவது கும்பாபிஷேகம், கோவில் கும்பாபிஷேகம் வந்து 2 பார்த்தேன். ஒன்று திருப்பதி கோவில் கும்பாபிஷேகம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தது. விலையும் நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு சில இது பொம்மைக்கு நான் நோட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகமும் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. அது கிட்டத்தட்ட நிறைய பொம்மைங்க வருது. கீழே ஃபுல்லும் பரிவாரங்களோடு நிற்கிறது, மேலே அந்த ஏணி வச்சு ஏறி கும்பாபிஷேகம் பண்ணுறதெல்லாமும் இருக்குது. கருட சேவை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி திருப்பதி கோவில்து முன்னாடியே வந்துடுச்சு, அதுவும் வந்து இங்கே கிடைக்கிறது. அதே மாதிரி ஒரு சில இது வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது. கும்பகர்ணன் செட்டு இந்த தடவை வந்திருந்தது. கும்பகர்ணன் செட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். கடோத்கஜன் செட்டு நான் வாங்கினது உங்களுக்கு காமிச்சேன். இந்த தடவை கும்பகர்ணன் தூங்கி அவங்கள எழுப்புவாங்க இல்லையா, அதுலேயே வித்தியாசமான கும்பகர்ணன் 2-3 செட்டாக, ஒரு சின்ன செட்டு ஒரு பெரிய செட்டுலாம் கூட இருந்தது. அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி ராமாயண கதை வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர். ராமாயண கதையோட எல்லா இதுவுமே, அதேமாதிரி கிருஷ்ண அவதாரத்தோட கதை வந்து அதெல்லாம் வந்து ஃபுல்லுமே வைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கதையை சொல்லி வைப்பாங்க. அது ஒரு வருஷம் ராம அவதார கதை, அதேமாதிரி கிருஷ்ண அவதார கதை வைப்பாங்க. இந்த 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 பொம்மைலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க. ஒரு பொம்மையே வந்து அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ வெயிட்டோட ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஆறுமுகம் செட்டு நம்ம பார்க்குறது தான். இதை மாதிரி அத்தனை விஷயமும் விஜயா ஸ்டோரில் இந்த தடவை நவராத்திரிக்கு வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நவராத்திரி வந்து வரப்போகுது. ஸோ எல்லாருமே மயிலாப்பூரில் போய் விஜயா ஸ்டோர் கிரி, அதே மாதிரி ஸ்ட்ரீட்லேயும் நிறைய பொம்மை, மினியேச்சர் பொம்மைலாம் வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நான் காமிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.